மத்திய அரசுடனான கருத்து வேறுபாடு காரணமாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பதவி விலகி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் சிறப்பு செய்தி சுசித்ரா, விவரம் என்ன? துணை குடியரசுத் தலைவர் பொறுப்பிலிருந்து நேற்று திடீரென ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்தது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் மத்திய அரசுடன் ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடுகள் இதற்கு காரணமாக இருக்கலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு ஜனாதிபதி மாளிகைக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பும் அப்பாயின்மெண்ட்களும் இல்லாமல் நேரடியாகவே அவர் ஜனாதிபதியை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அவர் நேற்று இரவு வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சமீப காலங்களில் காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்கட்சி தலைவர்களுடனான அவருடைய ஒரு நெருங்கிய அந்த ஒரு உறவுகள் என்பதும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் மத்திய அரசுடன் அவருக்கு கருத்து வேறுபாடுகள் என்பது தொடங்கியதாகவும் அதன் அடிப்படையில் நேற்று அந்த நீதிபதி யஷ்வந்த் வர்மா உள்ளிட்ட தகுதி நீக்க தீர்மானங்கள் என்பது மத்திய அரசிற்கு கூறாமல் அவர் அவை நடவடிக்கைகளாக எடுத்து வரப்பட்டதும் மிக முக்கிய காரணமாக இருக்கலாம் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு அவர் துணை குடியரசுத் தலைவராக நியமனம் செய்யப்பட்ட பொழுது தேசிய நீதித்துறை நியமன ஆணையத்திற்கு எதிரான உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு தொடர்பாக கடுமையான ஒரு விமர்சனங்களை அவர் முன்வைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிற்கு பிறகு கடும் விமர்சனங்கள் என்பது நீதித்துறை மீதும் நீதித்துறையுடைய செயல்பாடுகள் மீதும் கடந்த 2 வருடங்களாக அவர் முன்வைத்து வந்த அந்த குற்றச்சாட்டுகளையும் கருத்துக்களையும் கடுமையானதாக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இதனால் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கும் அவருக்குமான ஒரு கருத்து வேறுபாடுகளுமே நேரடியாகவே நீதிமன்ற அறைகளிலும் எதிரொலித்த நிலையில் மத்திய அரசு அதன் மீது ஒரு அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த காரணங்களால் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய நேரிட்டதாக தற்பொழுது முதல் தகவலானது வெளியாகி இருக்கிறது. மிக முக்கியமாக நீதித்துறை மீதான கடுமையான ஒரு கருத்துக்கள் என்பது மத்திய அரசு மீதான ஒரு எதிர்ப்பை நீதித்துறை குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளிடையே உருவாக்கியது. அதனால் தன்கர் அவர்களுக்கு ஒரு கடும் எதிர்ப்புகள் என்பது மூத்த கேபினெட் அமைச்சர்கள் மத்தியில் இருந்து எழுந்ததாகவும் அந்த கருத்து வேறுபாடுகள் என்பது அவருடைய ராஜினாமாவிற்கு வழிவகுத்தது ஒரு தகவலும் முதற்கட்டமாக நமக்கு கிடைத்துள்ளது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி சுஜிதா.